ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. தட் இஸ் ஃபார் Jan 2026. ஸோ ஐ கேம் அப் வித் அ டிப் that may be helpful for you. The thing is, while you are preparing, always think, இப்போ நீங்கள் வந்து ஒரு ரிப்பீட்டராக இருக்கீங்க அப்படின்னா, தட் நீங்கள் வந்து ஆல்ரெடி எக்ஸாம் கொடுத்துருக்கீங்க, நீங்கள் ஆல்ரெடி ஒரு போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ எப்போதுமே படிக்கும்போது நான் இதை படித்து முடிச்சிட்டேன், நவ் ஐ எம் கோயிங் டு ரிவைஸ் இட் அப்படின்ற கான்செப்ட்லேயே நீங்கள் என்ன பண்ணணும்னா படிக்கணும். படிக்கும்போது அகெயின் நீங்கள் இப்போ போத் குரூப்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா திரும்பியும் எடுத்து ஃபஸ்ட்லேருந்து படிக்கிற ஒரு மைண்ட் செட்டில் படிக்கும்போது யுவர் பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக ட்ரெயின் ஆகிடும். ஸோ யூ ஹாவ் டு ஆல்வேஸ் திங்க் தட் இப்போ ஒரு குரூப் கொடுத்துருக்கீங்க, ஒரு குரூப்பில் இவ்வளோ போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பிரெயினுக்கு நீங்கள் நோட்டிஃபை பண்ணிவிடுங்க தட் ஐ எம் கோயிங் டு ரிவைஸ் இட். அதாவது முன்னாடியே எனக்கு இது தெரியும், இதை நான் நல்லா படிச்சுட்டேன், ஸோ நல்லா படித்ததை நான் இப்போ நல்லா திரும்பி ரிவைஸ் பண்ணி ஐ எம் கோயிங் டு ஒர்க் அவுட் திஸ் அப்படின்னு உங்கள் பிரெயினுக்கு நீங்கள் இன்டிமேட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் படிக்காததை கிளியராக படிக்கலாம். திஸ் இஸ் அ ஒன் டிப். அண்ட் த செகண்ட் திங் இஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறது, சம்ஸ் போட்டு பார்க்குறது. ஈச் அண்ட் எவ்ரி சம், ஒரு சம்மையும் நோட் எடுத்து உட்காந்து பென் எடுத்து போட்டு பார்க்குறது. அண்ட் த கான்செப்ஷுவல் கிளாரிட்டி. இப்போது யூ ஹாவ் எ குட் டைம், கொஞ்சம் டைம் இருக்குது, நீங்கள் கான்செப்ஷுவலாகவும் படிக்கிறதுனா படிக்கலாம். இஃப் யூ ஆர் அட்டெம்ப்டிங் ஃபார் எ சிங்கிள் குரூப் பண்ணுறீங்க அப்படின்னா யூ ஹாவ் ஏ மோர் தென் நிறைய டைம் இருக்குது. ஸோ கான்செப்ஷுவல் லேர்னிங். ஸோ கான்செப்ஷுவல் லேர்னிங்குள்ளே நல்லா நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா, லேர்னிங்குள்ளே நல்லா வந்துட்டீங்க அப்படின்னாலே யூ கேன் நிறைய சம்ஸ் அட்டெம்ப்ட் பண்ணலாம். பை எ கொஷின் பேங்க். எல்லா சப்ஜெக்ட்ஸுக்குமே ஒரு கொஷின் பேங்க் வாங்கி ட்ரை பண்ணுங்கள், சம்ஸ் போட்டு ட்ரை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஐஎஸ்எம்மில் இருக்கிற சம்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தென் யூ கேன் அப்பப்போ டைம் கிடைக்கும் போது அந்த ஒரு சாப்டர் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க, அந்த கம்ப்ளீட் பண்ண சாப்டரில் சும்மா இந்த ஒரு சாப்டர் ஓகே பார்க்க நான் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு இப்போ வந்து நான் போட்டு பார்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு இது வச்சுக்கோங்க, ஒரு ஸ்கெடியூல் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம சக்ஸஸோ ஃபெயிலியரோ வாட் எவர் இட் இஸ், நம்ம வந்து எவ்வளோ க்ரோ ஆகிருக்கோம் இந்த ஜேர்னியில் அப்படின்றத நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும். நமக்கு சக்ஸஸ் கிடைச்சாலும் வி ஆர் கோயிங் டு க்ரோ அகெயின், திரும்பியும் வேறு ஒரு விஷயத்த கற்றுக்க போகிறோம். நமக்கு ஃபெயிலியர் கிடைச்சாலும் இந்த விஷயத்த இன்னும் பெஸ்ட்டாக பண்ண கற்றுக்க போகிறோம். ஸோ ஆல்வேஸ் பி கிரேட்ஃபுல். வாட் எவர் நீங்கள் பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே கிரேட்ஃபுல்லாக இருங்க. அண்ட் ஒரு நாளைக்கு இவ்வளோ படிக்கணும்னு ஒரு டார்கெட் வச்சுட்டு நீங்கள் படிக்கும்போது அதை அச்சீவ் பண்ண முடியலன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். யூ ஆர் கன்சிஸ்டன்ட். நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக படிச்சுட்ருக்கீங்க, டார்கெட் அச்சீவ் பண்ண முடியல அப்படின்றது இஸ் நாட் அ பேட் திங். யூ ஆர் கன்சிஸ்டன்ட். இப்போது சில பிளான் போடுவீங்க, அந்த பிளான் போடும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தீபாவளிக்கு வந்து அவ்வளோ ஒர்க் இருக்கும் வீட்டில், ஹவுஸ் ஹோல்ட்ஸில் அண்ட் ஷாப்பிங், இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம். அப்போது வந்து நீங்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்னா கன்சிஸ்டண்ட்டாக நம்ம இல்லை. ஸோ உங்களை நீங்களே எப்படி நினச்சிப்பீங்க. வாட் கன்சிஸ்டன்ட் எக்ஸாக்ட்லி மீன்ஸ் இஸ், உங்களுக்கு ஒரு நாளில் ஒரு 6 hours 7 hours நீங்கள் வேறு ஏதோ ஒரு வேலையாக வெளில போயிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ மிச்சம் இருக்கிற அந்த 1 hour 2 hourல நீங்கள் எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக படிக்கிறீங்க அப்படின்னா அதுதான் கன்சிஸ்டன்சி. மிச்சம் இருக்கிற 2 hours நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் டெய்லி படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா அதுதான் கன்சிஸ்டன்சி. ஸோ அதை மாதிரி படிங்க. யூ ஹாவ் மோர் தென் எனஃப் டைம். அண்ட் யா, தேங்க்யூ. இதை மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.